பரிசுத்த வேதாகமம் புதிய ஏற்பாடு எபிரேயர் 4ஆம் அதிகாரம். ஆதலின் கடவுள் தரும் ஓய்வை பெறுவது பற்றி அவர் அளித்த வாக்குறுதி இன்னும் நிலைத்திருப்பதால் உங்களுள் எவரேனும் அதை அடைய தவறிவிடக் கூடாது என எண்ணுகிறேன். இது குறித்து நாம் கவனமாய் இருப்போமாக. ஏனெனில் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போலவே நமக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. ஆயினும் அவர்கள் கேட்ட செய்தி அவர்களுக்கு பயன் அளிக்கவில்லை. ஏனெனில் கேட்டவர்கள் அச்செய்தியை நம்பிக்கையோடு கேட்கவில்லை. இந்த ஓய்வை பெறுகிறவர்கள் நம்பிக்கையுடன் இருக்கும் நாமே. இதை குறித்தே நான் சினமுற்று நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டுக்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன் என எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. எனினும் உலகம் தோன்றிய காலத்திலேயே கடவுளுடைய வேலைகள் முடிந்துவிட்டன. ஏனெனில் மறைநூலில் ஓரிடத்தில் 7ஆம் நாள் பற்றி கடவுள் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் மேற்சொன்ன சொற்றொடரில் அவர்கள் நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டுக்குள் நுழையவே மாட்டார்கள் என்றிருக்கிறது. எனவே இந்த ஓய்வை பெற வேண்டியவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். ஆனால் அந்நற்செய்தியை முன்னர் கேட்டவர்கள் தங்கள் கீழ்ப்படியாமையால் அந்த ஓய்வை பெறவில்லை. ஆகவே தான் முன்பு கூறப்பட்டது போலவே இன்று நீங்கள் அவரது குரலை கேட்பீர்கள் என்றால் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்று நீண்ட காலத்திற்கு பின்பு தாவீதின் வழியாக அவர் எடுத்துரைத்தது இன்று என வேறொரு நாளை குறிப்பிடுகிறார். யோசுவா அவர்களை ஓய்வு பெற செய்திருந்தார் என்றால் அதன் பின் கடவுள் வேறொரு நாளை பற்றி பேசியிருக்க மாட்டார். ஆதலால் கடவுளுடைய மக்கள் ஓய்வெடுக்கும் காலம் இனிமேல் தான் வர வேண்டி இருக்கிறது. ஏனெனில் கடவுள் தம் வேலையை முடித்து விட்டு ஓய்வு எடுப்பது போலவே கடவுள் தரும் ஓய்வை பெற்றுவிட்டவர் தம் வேலையை முடித்து விட்டு ஓய்வு எடுக்கிறார். ஆதலால் கீழ்ப்படியாதவர்களின் மாதிரியை பின்பற்றி எவரும் வீழ்ச்சி உறாதவாறு அந்த ஓய்வை பெற முழு முயற்சி செய்வோமாக. கடவுளுடைய வார்த்தை. கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது, எலும்பு மூட்டையும் மற்றையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவாய் இல்லை. அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாய் இருக்கின்றன. நாம் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் குருத்துவத்தின் மேன்மை. மாபெரும் தலைமை குறி இயேசு. எனவே வானங்களை கடந்து சென்ற இறை மகனாகிய இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றிக் கொள்வோமாக. ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல. மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகிச் செல்வோமாக. ஆமென்.